சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் 26 2021 வருஷம், தமிழுக்கு பிளவு வருஷம் சித்திரை மாதம் 13 திங்கட்கிழமை, திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைக்கி பகல் சுமார் 1:45 வரைக்கும் சதுர்தசி திதி. அதுக்கப்புறம் இன்றைக்கி பௌர்ணமி திதி நடப்பில் இருக்குது. இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் இரவு சுமார் 11 மணி வரைக்கும். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, விசேஷமான பௌர்ணமி. அதோடு இன்றைக்கி தேவேந்திர பூஜை, சித்திரகுப்த பூஜை எல்லாமே இன்றைக்கு இருக்குது. இருந்தால் கூட இன்றைக்கு இரவு முழுவதும் சுமார் 11 மணி வரை பாலாரிஷ்டமும் இன்றைக்கு நடப்பில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் ஏதாவது சுப காரியங்கள் பண்ணுறதாக இருந்தால் இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து 7:25 வரைக்கும், பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், ஈவினிங் 4:30 சுமார் 7:25 வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரம். ஒருவேளை நைட்டில் 7:30 மணிக்கு மேலே பண்ணணும்னா 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:35 9 மணி வரைக்கும், யமகண்டம்னு எடுத்துட்டிங்கன்னா பகல் 10:30 12 மணி வரைக்கும், குளிகை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் குளிகை நேரம். இன்றைக்கி கிரக நிலைகளை பார்க்குற போது மேச ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ரிஷபராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலையின் மூலமாக ஒரு சிலருக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோடு உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இன்றைய தினம் பரவாயில்லாமல் இருக்கும். அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான விஷயங்கள் உண்டு. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கரியர், வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்குது. கேட்ட இடத்துல ஏதாவது பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணிங்கனாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கனாலும் அதுவுமே நல்லா இருக்குது. 8ல் கேது இருக்கிறனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, சூரொட்டி போடாதீங்க. 10ல் சனி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, பேசாதீங்க. வேலை, வருமானம் ஓரளவுக்கு சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. மற்றபடி பெருசாக இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா இருக்குது. சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கு உருவாகும். உங்களுடைய அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடி வரும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறனால எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம் அல்லது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உண்டு. நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சம்பாத்தியம் நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் உண்டு. நீங்கள் டிஜிட்டலில் இருக்கீங்க, ஆன்லைனில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறுதொழில் பண்ணுறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. அதோட கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலையின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. சொந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணால் பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத நட்பு வட்டாரங்களால் நன்மை, அதோட கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இன்றைக்கு குடும்பத்தில் உண்டு.
நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு ஓரளவுக்கு வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழிலும் நல்லா இருக்குது, ஏதாவது சுயதொழில் சிறுதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடியது அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இன்றைக்கு ஓரளவுக்கு நன்றாகவே இன்றைக்கி இருக்கும். காதல் விஷயங்கள் ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. அதோட குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஒரு சிலருக்கு. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு. நீண்ட தூர பிரயாணங்கள் எதுவும் இன்றைய தினம் வேண்டாம். ஷார்ட் ஜேர்னி இருக்குது, அந்த ஜேர்னியும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இன்றைய தினம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கவர்மெண்ட் எதாக இருந்தால் கவர்மெண்ட்டால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. வேலையாட்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைக்கி நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை. ஒரு சிலர் ஆலய ஆன்மீக தரிசனம் தெய்வ தரிசனம் இன்றைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருக்குது. காதல் விஷயங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள். கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் அல்லது சேல்ஸ் ஆகும். அதோட காதல் விஷயங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும். பொறுமையாக இருங்க, வேறு கம்பெனி மாறாதீங்க. இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்போதைக்கு இல்லை. 8ல் சூரியன் சுக்கிரன் புதன் இருந்தால் தேவையில்லை விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை பற்றியான ஒரு இதை விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ஆலய ஆன்மீக தெய்வ தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். அதோட அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக 8ல் சூரியன் சுக்கிரன் புதன் இருந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் அது இன்றைக்கி சேல்ஸ் ஆகும். நீங்கள் துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக இன்றைக்கி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணீங்க சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வருமானம் உண்டு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் லாபம் உண்டு. அதோட 8ல் ராகு இருந்துகிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாமல் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, தேவையில்லாமல் விஷயங்களை தலையிடாதீங்க. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இன்றைக்கி இருந்துகிட்ருங்க. காதல் விஷயங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு ஹாப்பி மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளால் குதூகலம் உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் ஃபைனான்ஷியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏதாவது இடங்கடா வாங்குவதற்கு அல்லது நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் வாங்குவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. கரியர் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. லோடு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி சாங்ஷன் ஆகும் அல்லது கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைக்கும். சொந்த தொழில் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணால் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. 8ல் செவ்வாய் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அதோட இன்றைக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அல்லது எதிர்பாராத செய்திகள் நன்மையாகவே உங்களுக்கு இன்றைய தினம் அமையும். காதல் விஷயங்கள் நார்மலாக தான் இருக்குது.
ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைய தினம் வேண்டாம். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஃபைனான்சியலாக இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகாமல் இருந்தாலும் அது இன்றைக்கி சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் கூட இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ஒரு ஷார்ட் ஜேர்னி இருந்துக்கிட்டே இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. சொந்த பிஸ்னஸில் அவ்வளோ தூரத்துக்கு லாபம் இல்லை. பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுல பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. கரியர் நல்லா இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒன்று. 12ல் கேது, எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு தினம் உண்டு. அதோட மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அடுத்து நியூ ஆர்னமெண்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. கரியரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை இன்றைக்கு இருக்கும். அது மாதிரியான சிந்தனைகள் இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. கேட்ட இடத்துலேருந்து பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நிய பாஷை மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், சகாயம் உண்டு. அதோட கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உண்டு. நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி, டிஜிட்டல், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பார்க்குற வேலையில் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, 5ல் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தெய்வ ஆலய ஆன்மீக தரிசனங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல கேது, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி இருக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஃபைனான்ஸில் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வேலையின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. உங்களுக்கு ஏதாவது வரவேண்டிய பணங்கள் எதுவும் இருந்தால் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இன்றைய தினம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் எதையாவது செய்திகளையோ அல்லது மெயிலையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது இன்றைய தினம் வருவதற்கான ஒரு காலம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக 4ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் உருவாகும். அதோட நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட 9ஆம் இடத்துல கேது, மறுபடியும் ஆலய ஆன்மீக தரிசனம் உண்டு. 11ஆம் இடத்துல சனி, நண்பர்களால் சகாயம், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். மொத்தத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு சித்ரா பௌர்ணமி நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இன்றைய தினம் பௌர்ணமி, குறிப்பாக சித்ரா பௌர்ணமியாக இருப்பதால் தெய்வ தரிசனம், குறிப்பாக சித்திரகுப்தருடைய தரிசனம், தேவேந்திரனுடைய தரிசனம், அது மட்டுமல்ல இன்றைக்கு அம்பாளுடைய தரிசனம் நம்மெல்லாம் செய்து வரும் பொழுது நமக்கு எதிர்பார்த்த நற்பலங்கள் இன்றைய தினம் அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.